எனக்கு என்னமோ சவுத் சைட்லேருந்து ஆரம்பிப்பாங்கன்னு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா, அந்த மாவட்ட செயலர்கள்லாம் கூப்பிட்டு தான் மீட் பண்ணாங்க. இன்னொன்னு வந்து ஈரோட்ல ஆக்சுவலா பெரியார் அன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு ஆரம்பிக்கிறதா இருந்தா, ஈரோட்லேருந்து ஆரம்பிக்கிறதா ஒரு டாக் இருந்தது. பட் அந்த எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரியல. அன்னைக்கு மோடியோட பர்த்டே வேற. அது தெரிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு ஆரம்பிப்பாங்களான்னு தெரியல. மேபி 15க்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா, மேபி 19த் 17th ஆரம்பிக்கலாம். பாயிண்ட் என்னன்னா வந்து, ஒரு ஸ்கெடியூல் தான் அது. ஓகேங்களா? இந்த இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாட்டிலேருந்து பை ரோடு எங்கெங்கெல்லாம் போறோம் அப்படின்றது ஒரு ஸ்கெடியூல் பண்ணி வருது. எங்கெங்க போலீஸ் பெர்மிஷன் வந்து கிளியரன்ஸ் ஆகுதுன்றது விஷயம். இப்போ புது டிஜிபி மாறி இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் டிஜிபி கிட்ட போய் நிற்க முடியாது. சில விஷயங்கள் லோக்கலில் தான் போய் செஞ்சாகணும். அதுக்கான வேலைகள் பார்த்துருக்கோம். பட் சவுத் சைடில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு எனக்கு ஒரு பர்சனலான ஃபீல். அதுலேயும் வந்து கடலோர மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமோ அப்படின்ட்டு எனக்கு மீனவர்களோட சப்போர்ட் நம்ம வெறும் மாணவர்களோட சப்போர்ட்டும் பெண்கள் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா மீனவர்கள்கிட்ட எவ்வளோ சப்போர்ட் இருக்குது, ஆதரவு இருக்குது. மைனாரிட்டியாக இருக்கிற லைக் என்ன சொல்கிறது, சொல்லப்படக்கூடிய மைனாரிட்டின்னு சொல்லப்படக்கூடிய முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் கிட்டேருந்து எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது. இன்றைக்கி மொத்தமும் டிஎம்கே கிட்ட இருக்குலாம் சொல்ல முடியாது. ரியாலிட்டி பேசுவோம். ஓகேங்களா? மொத்தமும் டிவிகே கிட்ட வந்துச்சுன்னு நான் சொல்லலை. ஆனால் மொத்தமும் டிஎம்கே கிட்ட இல்லைன்றது பாயிண்ட். ஓகேங்களா? அதை மாதிரி வந்து அடுத்து விவசாயிகள் இருக்காங்க, நெசவாளர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக இருக்காங்க. நீங்கள் எல்லா செக்டர் ஆஃப் பீப்புளையும் கவர் பண்ணுவார். தமிழ்நாட்டிலோட எல்லா பகுதியிலும் போக போகிறான்ற பட்சத்தில் ஆரம்பம் கண்டிப்பாக ஸ்பெஷலாக தான் இருக்கும். சர்ப்ரைஸ் பண்ணுறதுல விஜய் அண்ணா மாதிரி யாருமே கிடையாது. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.